2:3 அவர்கள் மறைவானவற்றை நம்பிக்கை கொள்வார்கள். எந்த ஒரு பேச்சிலும் எந்த ஒரு காரியத்திலும், அது படிக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு மனிதரோடு பேசிக்கொண்டிருந்தாலும் சரி, இல்லை ஒரு செய்தியை கேட்டுக்கிட்டு இருந்தாலும் சரி, இல்லை பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்திலாக இருந்தாலும் சரி, இந்த காரியம் நமக்கு என்ன அறிவிக்கிறது, இதன் வாயிலாக நமக்கு என்ன புரியுது, அந்த செய்தியை தான் அது மறைவாக நமக்கு அறிவிக்குது. வாழ்க்கைக்கான ஒரு பாடம் அதில் இருக்குது. அப்போது நீங்கள் பார்ப்பது அதை நம்பக்கூடாது. என்ன அர்த்தம்? அது என்ன சொல்லுதோ அதை நம்புங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு என்ன அதுலேருந்து புரியுது அதை நம்புங்க. நீங்கள் பார்த்ததை நம்பாதீங்க. பார்த்த அந்த காட்சி அல்ல, ஐம்புலன்களை கொண்டு நீங்கள் காணக்கூடியதை அல்ல, அது உணர்த்தக்கூடிய மறைவான செய்தி. அது என்ன செய்தி நமக்கு அறிவிக்குது? வழிகாட்டக்கூடிய செய்தி. அதுலேருந்து என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம், அதை அவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள் அர்த்தம். இப்போ அது வழிகாட்டுதலாக அமையுது. உம்மீது இறக்கப்பட்டதின் மீதும் உமக்கு முன்பாக இறக்கப்பட்டதின் மீதும் நம்பிக்கை கொள்வார்கள். மறைவானவற்றை நம்பிக்கை கொள்வார்கள், இறை உணர்வுகளில் நிலைத்திருப்பார்கள். இறை உணர்வுன்னு என்ன? இந்த செய்தி, இந்த காட்சி, ஐம்புலன்கள் வாயிலாக நமக்கு வந்த அந்த செய்தி என்ன நமக்கு அறிவிக்குது அப்படிங்கிற அந்த கவனத்தில் இருக்கிறது இறை உணர்வு. நல்லதும் கெட்டதையும் அது பிரித்து காட்டும். மறைவானது உங்களுக்கு அதில் உள்ள நன்மையும் தீமையும் பிரித்து காட்டும். நீங்கள் காணக்கூடிய காட்சி, படிக்கக்கூடிய ஒன்று, கேட்கக்கூடிய ஒன்று, ஒவ்வொன்றிலும் இருந்து மறைவானது அறிவிக்கப்படும் போது நன்மையும் தீமையும் நீங்கள் பிரித்து அறிகிறீர்கள். நல்லது கெட்டது அறிகிறீங்க. ஒரு சாப்பாடு சாப்பிட்றீங்க, நல்லா இருக்குது, ஒன்று சாப்பாடு இருக்குது, அது நல்லா இருக்கா இல்லைன்றது மறைவாக நீ உணர்றீங்க. அது மட்டும்தான், அந்த நேரத்துக்கு மட்டும்தான். அந்த நேரத்தில் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ அந்த உணவு உங்களுக்கு என்ன செய்யுதுங்க, அப்புறம் உணர்றீங்க. இப்போ நல்ல உணவு நமக்கு வேண்டுமே, இது நல்லது எனக்கு வேணும், கெட்டதாக இருக்குது, நல்லா இல்லை, இது எனக்கு வேண்டாம், இதெல்லாம் அறிவிக்குது. அங்கே அறிவிப்பு இருக்குது. இதை குறை சொல்கிறதுக்கு, குற்றம் சொல்கிறதுக்கு இல்லை. எது என்ன அங்கே அறிவிக்கப்பட்டதோ அது வேண்டும் வேண்டாம் மனசில் நம்ம விரும்புகிறோம். இப்போ அந்த வேணுங்கிறதுக்கு என்ன செய்யணுங்கிற அறிவிப்பு வந்துச்சுன்னா அதுக்கு நம்ம செய்கிறோம் மனசில், குற்றம் இல்லாமல். உதாரணத்துக்கு ஒரு உப்பு கம்மியாக இருக்குது, உணர்த்தப்படுது, உப்பை கேட்டு வாங்கி அந்த உப்பை சேர்த்து நம்ம சாப்பிட்றோம், மன அமைதியோடு சாப்பிட்றோம். என்ன வேணும்னு அறிவிக்கப்பட்டிருக்காங்க. நல்லா இருக்குது, இன்னும் வேணும். அந்த உணவு அந்த நேரத்துக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, உணர்வூட்டுவதற்காக, அதை மறுபடியும் நினச்சி பார்க்குறதுக்காக இல்லை. அதுலேருந்து என்னென்ன செய்தி ஒருத்தருக்கும் வருதோ, இதை போன்ற ஒரு உணவு நான் தயாரிக்கணும்னு நானும் செய்யணும்னு ஒருத்தருக்கு எண்ணம் வருது, இன்னொருத்தருக்கு அந்த எண்ணம் வரல. இப்போ யாருக்கு எந்த உணர்வு அங்கே ஊட்டப்படுதோ அவர்கள் அந்த உணர்வை பின்பற்றணும். நாம் அவர்களுக்கு அளித்தவற்றிலிருந்து உதவும் செய்வார்கள். நமக்கு ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு எண்ணம் ஏற்படும் போது அந்த எண்ணத்தை கொண்டு நமக்கு என்ன இருக்கோ அதை கொண்டு நீங்கள் உதவுங்கள், கொடுத்து வாருங்கள். இது எல்லாமே வழிபடுதல். இதை நம்ம செய்யும்போது அது வழிபாடு. எதை உணர்ந்தமோ அது வழிபடுதல், உணர்ந்ததை நாம் செய்யும் பொழுது வழிபாடு. இந்த நம்முடைய உடலை கொண்டு நாம் செய்யக்கூடிய, நமக்கு எது கொடுக்கப்பட்டதோ அதை கொண்டு கொடுக்கக்கூடிய அந்த காரியம் வழிபாடு. வழிபடுதல், உணர்வை ஏற்றுக்கொள்ளுதல், வழிபடுதல். ஏற்றுக்கொண்டதை நாம் நமக்கு கொடுத்ததிலிருந்து கொடுக்கும்போது வழிபாடு செய்கின்றோம். ஒரு கேள்வி உங்களை கேட்குறாங்க, நீங்கள் பதில் சொல்கிறீங்க, தெளிவான வழிகாட்டக்கூடிய ஒரு பதில் சொல்கிறீங்க, வழிபாடு பண்ணுறீங்கன்னு அர்த்தம். தெளிவிற்காக அவங்க கேள்வி கேட்குறாங்க, தேவைக்காக ஒரு கேள்வி கேட்குறாங்க, வழிகாட்டுதலுக்காக ஒரு கேள்வி கேட்குறாங்க. அந்த கேள்வி கேட்கும் போதும் அந்த கேள்விக்கு பதில் கிடைக்கும் போது அதை ஏற்றுக்கொள்ளும் போதும் அவர்கள் வழிபாடு செய்கிறாங்க. ஏற்றுக்கொண்டு அதன்படி அவங்க நடக்கும்போது வழிபாடு செய்கிறாங்க. இந்த கேட்டது, அந்த கேள்வியை கேட்டது, அதற்கான பதில் பெற்றது, அதிலிருந்து மறைவானதை அவர்கள் அறிந்து கொண்டது, அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டது வழிபடுதல். ஏற்றுக்கொண்டதை அவர்கள் செயல்படுத்தும் போது, அவருடைய வாழ்க்கையில் செயல்படுத்தும் போது வழிபாடு செய்கிறார். உம்மீது இறக்கப்பட்டதன் மீதும் உமக்கு முன்பாக இறக்கப்பட்டதன் மீது நம்பிக்கை கொள்வார்கள். தனக்கு ஒரு விஷயம் விளங்கியிருக்கு,
நல்லது எது கெட்டதுன்னு விளங்கியிருக்கு. இப்போது நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க, நல்ல விஷயமாக இருக்குதுன்னு நம்ம மனசு அறிவிக்குது. இப்போது அவர்கள் உன் மீது இறக்கப்பட்டதன் மீதும் உங்களுக்கு என்ன இறக்கப்பட்டிருக்கோ அதையும் உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்க என்ன அறிவிக்கிறாங்களோ அதில் நல்ல செய்தி இருக்குது, வழிகாட்டக்கூடிய செய்தி இருக்குது, வாழ்க்கைக்கான செய்தி இருக்குதுன்னு அறியும் போது அதையும் ஏற்றுக்கொள்வார்கள். இது அல்ல, இது எங்கள் கூட்டத்தை சார்ந்த விஷயம் கிடையாது, இதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், அப்படி இல்லாமல் நல்ல விஷயம்னு தெரியும் போது அதை ஏற்றுக்கொள்வாங்க. கெட்ட விஷயம்னு உணர்த்தப்படும் போது அதை விலக்கி கொள்ளுவாங்க. இவர்கள் முன்பாக இறக்கப்பட்ட மீது நம்பிக்கை கொள்வார்கள், மறுமையை உறுதியாக நம்புவார்கள். அப்படின்னா நல்ல செய்தியாக ஒன்று உணர்த்தப்பட்டு நல்லதாக உணர்த்தப்பட்டு அதை ஏற்றுக்கொண்டு வாழும் பொழுது அதற்குரிய நன்மை நமக்கு உண்டு அப்படி நம்பிக்கொள்வாங்க. நாம் செய்துக்கிட்டு இருக்கக்கூடிய காரியங்கள் அது கெட்டதாக இருக்குன்னு உணர்த்தப்பட்டு இதை விளக்கி கொள்வாங்க. விளக்கி கொள்ளணும்னு அவங்க விரும்பி விளக்கவும் கொள்வாங்க. விளக்கி கொள்ளும்போது நமக்கு நன்மைகள் நிகழும், அதையும் அவங்க ஏற்றுக்கொள்வார்கள், அதை உறுதியாக நம்புவார்கள். நமக்கு கெட்டதை விளக்கிக்கிட்டால் நன்மை நமக்கு உண்டு, நன்மையை ஏற்றுக்கொண்டால் நன்மை நமக்கு உண்டு, அதை நம்புவார்கள்.